فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات إلى آخر الآية. சங்கைக்குருத்தான அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 35வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே ஒரு சில குறிப்பிட்ட சாரார்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி அந்த நபர்களை எல்லாம் அஅத்தல்லாஹு லஹும் மஃபிரத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை தயார் செய்து வைத்துள்ளான், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் மஃபிரத்தும் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு மகத்தான கூலி. அதாவது எண்ணி கொடுக்கறதுலாம் இல்லை, எண்ணாம எல்லை இல்லாத அவர்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த கூலியை கொடுப்பதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அப்படி யார் அந்த பட்டியலில் உள்ள நபர்கள்? அல்லாஹ் அதுக்கு முன்பாக ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த ரெண்டு சிறப்புகளும் உடைய மக்கள் தான் இந்த பட்டியலில் உள்ளக்கூடிய எல்லா மக்களுமே. இப்ப இந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு மனிதனுடைய அடிப்படை திறன், ஒரு மனிதனுடைய அடிப்படை தரம். அப்ப ஈமானுடைய தரத்தில் அடிப்படையில் இருந்து தான் இந்த ஆயத்து ஆரம்பமாகுது. இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாமினுடைய ஆரம்ப நிலை இதில் ஆரம்பித்து இந்த ஆயத்தினுடைய கடைசி வார்த்தை தான் அவருடைய உயர்ந்த தரமாக முடியும். ஒரு அற்புதமான ஆயத். முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய பேட்ச் பாருங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள். பாருங்க, முஃமின் சொல்லல அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள். பொதுவா முஸ்லீமுக்கும் முஃமினுக்கும் வேறுபாடு இருக்குது. நாம் பல பயான்களை சொல்லி காட்டியிருக்கிறோம். முஸ்லிம் என்பது அடிப்படை தரம். ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லாஹுவை ஒரு ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்வது, இஸ்லாத்தினுடைய கடமைகளை கடமையாக உணர்வது, ஜகாத்தை கடமை என உணர்வது, நோன்பை கடமை என உணர்வது, அல்லாஹுவை ஒரு இறைவனாக உணர்வது. அப்ப இது பேசிக்கான இந்த குவாலிஃபிகேஷன், இந்த அடிப்படையான தகுதிகள் தான் ஒரு மனிதனை முஸ்லிமான ஆண் முஸ்லிமான முஸ்லிமான பெண் என்பதாக பிரிக்கிறது. இப்ப இதுல எல்லாரும் அடங்கிடுவோம். உதாரணமா ஒரு முஸ்லிமான குடும்பத்துல பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அடிப்படையான குவாலிட்டிகள் இருக்கும். இது முதல் தரம். அல்லாஹ் ஆயத்துல அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, வல் முஃமினீன வல் முஃமினாத். அடுத்து அவங்களுடைய தரம் எப்படி மாறும் அப்படின்னா, முஃமின்களாக மாறுவார்கள். அப்ப முஸ்லீம் வேறு முஃமின் வேறு. அப்ப ஒவ்வொரு நபர்களுமே முஸ்லீமாக இருந்து முஃமின்களாக மாற வேண்டும். முஃமின்களுடைய பண்புகள் என்ன? உதாரணமா குர்ஆன்ல நிறைய பண்புகள் வந்திருக்குது. நான் சும்மா ரெண்டு உதாரணமா சொல்றேன். இதா சர்ரத்க ஹஸனதுக் வஸாத்க சய்யதுக் ஃபஅன்த முஃமின். ஒரு நன்மையான காரியம் செய்யும் பொழுது உள்ளத சந்தோஷம் வருது, அல்ஹம்துலில்லாஹ், தொழுதுட்டேன், குர்ஆன் ஓதிட்டேன், நோன்பு வச்சுட்டேன் யா அல்லாஹ், இனி நான் ஒரு தர்மம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு நன்மையான காரியம் செய்யும் போது சந்தோஷம் வருது. அதே ஒரு பாவம் செய்யும் போது மன உறுத்தல் வருது, யா அல்லாஹ் உனக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்கிறேனே, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேனே, ஒரு தவறான வியாபாரம் செய்து விட்டேனே. அப்ப எந்த பாவத்தை செஞ்சாலும் மனசுல ஒரு உறுத்தல் ஏற்படுது. இந்த ரெண்டு பண்புகளும் இருந்தால் அவர் முஃமின். அப்ப முஸ்லீமாக இருக்கிற கூடிய நபர்கள் இந்த முஃமின்களாக மாற வேண்டும். குர்ஆன்ல ஏராளமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உதாரணமா ஐவேல ஃபர்லான் தொழக்கூடியவர் முஸ்லிம் முஃமின், ஐவேல ஃபர்லான் தொழுகையை பேணுதலாக எல்லா சூழ்நிலையிலும் தொழக்கூடியவர் முஃமின், எல்லா விதமான கேளிக்கைகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர் முஃமின், வருடந்தோறும் அழகான முறையிலே ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர் முஃமின். அப்ப முஃமின் என்பதுடைய அடையாளம் ஏராளமாக இருக்குது. அப்ப முதல்ல முஸ்லீமாக இருக்கிறோம், அடுத்ததாக முஃமின்களாக மாறுறோம். குர்ஆன் அந்த ஆயத்துல மூணாவது வார்த்தை சொல்றான் பாருங்க, வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹுவை மிகுந்த உருக்கத்தோடு, அல்லாஹுவை உருக்கத்தோடு வழிபடக்கூடியவர்கள். அல்லாஹ் முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா சில மாதிரி நிற்பாங்க, அவ்வளோ பணிவாக, அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற அந்த அழகான பண்போடு நிற்பாங்க. இது முஃமினுக்கும் மேல அடுத்த தரம். ஒரு திக்ர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கண்கள்ல கண்ணீர் வரும். ஒரு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய இறையல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்ற பயம் வந்துடும்.
அப்ப அடுத்த தரம் என்னன்னா வல் கானிதீன வல் கானிதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் வகூமு லில்லாஹி கானிதீன், அடியார்களே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது செங்குத்தாக நிலைநிற்றவர்களாக ரொம்ப அழகா நில்லுங்க. நீங்க நிக்கும் போதே பார்த்தா தெரியணும் இவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறார். நாம் மற்றவர்களுக்கு முன்னால் இருப்பதை விட மிகுந்த பயபக்தியோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இறைபக்தியாளர்கள் அல்லாஹுவை அதிகமாக மிகுந்த நேர்த்தியாக வணங்கக்கூடியவர்கள். இவங்க முஃமினுக்கும் அடுத்த தரம் பாருங்க. அந்த முஃமின்களுடைய அடுத்த பண்பு அல்லாஹ் ஜாயின் பண்றான் பாருங்க. ஒரு முஃமினோடு அடுத்து சேர வேண்டிய முக்கியமான பண்பு அல்லாஹ் நாலால சொல்றான் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். இவர்கள் உண்மை பேசக்கூடிய ஆண்களாக உண்மை பேசக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். தஃப்சீர் இப்னு கஸீர்ல கிதாபுல ஒரு அழகான அற்புதமான விஷயம் எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக பொய் சொல்வது அது முஸ்லீம்கள் உடைய பண்பு மட்டுமல்ல, அதாவது முஸ்லீம் பண்பு இல்லை, இது மனித குலத்திற்கே மாற்றமான பண்பை எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே, நபி இஸ்லாத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே மக்காவுடைய பல முஷ்ரிக்கீன்களுடைய மக்களிடத்தில் பொய் சொல்லக்கூடிய பண்பு இருக்காதான். ஏன்னா பொய் சொல்வதை ஒரு துரோகமாக நினைப்பாங்களாம். பொய் சொல்வதை மிகுந்த ஒரு நம்பிக்கை துரோகமாக நினைப்பார்கள். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, நான் அவர்கிட்ட பொய் சொல்றேன். ஒரு தாயிடத்திலே பொய், ஒரு தந்தையிடத்திலே பொய், ஒரு சக ஆசிரியரிடத்திலே பொய், ஒரு சக நண்பனிடத்திலே பொய். அப்ப பொய் என்பது ஒரு வகையான மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அதனால இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அரபு மக்களுடைய முக்கியமான குணத்துல ஒண்ணு பொய் சொல்ல மாட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். நீங்க உண்மையை பேசி பழகுனீங்கன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பொய் சொன்ன அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அதனால நான் உண்மையை பேசுறேன், நீ உண்மை பேசி பழகுனீங்கன்னா உங்கள் நபி சொல்றாங்க நீங்க வாழ்க்கையில் ஏராளமான நற்காரியங்கள் செய்வதற்கு இது காரணமாக அமையும். அடுத்த வார்த்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வைன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா. இந்த நற்காரியங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு நேர் மாற்றமா சொல்றாங்க ஃபைனல் கில்ப இலல் ஃபுஜூர் யஹ்தி இலல் ஃபுஜூர். ஒரு முறை பொய் சொல்லி பழகிட்டீங்கன்னா அந்த பொய் அடுத்தடுத்த பாவங்களை உருவாக்கும். பார்க்கறமா இல்லையா? ஒரு பொய் ஒரு ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பொய், அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பெரிய பாவம், ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை, ஒரு வட்டியை மறைக்க இன்னொரு வட்டி. அப்ப ஒரு தவறை மறைக்க பொய் சொல்லி பழகினால் அது நூற்றுக்கணக்கான பாவத்திற்கு பக்கமா கொண்டு போய் சேர்க்கும். இது சத்தியமான உண்மை, பெருமானாருடைய வாக்குறுதி. அடுத்து சொன்னாங்க வைன்னல் ஃபுஜூர் யஹ்தி இலன்னார். அந்த பொய் சொல்ல ஆரம்பிச்சு அதிகமான பாவத்தின் பக்கமா வருவாரு. அந்த அதிகமான பாவம் அவர் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால நீங்க ஆரம்ப ஸ்டேஜிலேயே யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தப்பா எடுத்துட்டு போறாங்க, இதுதாங்க உண்மை என்று உண்மையை பேசுவதுதான் ஒரு முஃமினோடு சேர வேண்டிய முக்கியமான பண்புகள்ல ஒன்று. அந்த ஆயத்துல அடுத்து பாருங்க, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத். அந்த முஃமினான அடியார்களோடு இருக்க வேண்டிய அடுத்த பண்பு அவர்கள் பொறுமை மிக்க ஆண்களாக பொறுமை மிக்க பெண்களாக இருப்பார்கள். எந்த தருணத்திலையுமே நிலைகுலைஞ்சு போக மாட்டாங்க. எல்லா தருணத்திலையுமே அல்லாஹ் மீது பேராற்றல் நம்பிக்கை இருக்கும். என்னை சோதித்தவன் அல்லாஹ், என்னை நிச்சயமாக அவன் கைவிட மாட்டான். எனக்கு நோயை கொடுத்தவன் அல்லாஹ், நஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ், சிரமத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இழப்பை கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வே இந்த சோதனை சரி செய்வான் என்ற பொறுமை மிக்க உணர்வு, அந்த சபர் என்பது உறுதியாக இருக்கும். இது அடுத்து தரம். அல்லாஹ் அடுத்து கூட ஜாயின் பண்ணி சொல்றான் பாருங்க வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத். அவர்கள் பயபக்தியுடைய அடியார்களாக இருப்பார்கள். குறிப்பா பயபக்தி எப்பன்னு சொன்னா, பயம் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். உலகத்துல யாருக்கும் பயம் இல்லை. தந்தைக்கு, தாய்க்கு, பெற்றோருக்கு, நண்பருக்கு, ஆட்சியாளர்களுக்கு யாருக்கும் பயம் இல்லை. எல்லாருக்கும் கண்ணியம் கொடுப்போம், ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டோம். பலா தக்ஷௌஹும் மக்ஷௌனி. தொழுகையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம், பள்ளிக்குள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம். எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வை நினைத்து பயப்படக்கூடியவராக இருப்பார். ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னா இந்த காரியத்தை நான் செய்யறேனே, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று அல்லாஹ்வை பயப்படுவாரே தவிர வேற யாரை பற்றியும் யோசிக்க மாட்டார். இது முஃமினோடு சேரக்கூடிய அடுத்த பண்பு. அல்லாஹ் ஆயத்துல அடுத்து சொல்றான் பாருங்க வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத். தான தர்மங்களை செய்யக்கூடிய கொடை வள்ளல்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு தரமும் உயர்ந்து பாருங்க. அப்ப முனாஃபிக்குடைய பண்பு என்ன? தான தர்மங்களை செய்யாமல் கஞ்சனாக இருப்பது. ஒரு முஃமினுடைய பண்பு என்னன்னா, 1000 ரூபாய் இருந்தா ரூபா கொடுத்தாருன்னா 10 ரூபாய் இருந்தா 1 ரூபா கொடுப்பாரு. ஆனா கொடுக்காம இருக்க மாட்டார். தன்னால் முடிந்த தான தர்மங்களை ரகசியமாக, யார் ரகசியமாக தர்மம் செய்கிறாரோ
அவர் அந்த ரகசியமான தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது. நம்ம மேல நாம செய்யற பாவத்தினால் அல்லாஹ் கோபமா இருந்தான்னா இந்த ரகசியமான தர்மத்தினால அல்லாஹ்வுடைய கோபம் அணைந்து விடுகின்றது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். வீட்டில் உணவில்லை, வீட்டில் சாப்பிடுவதற்கான உணவுகள் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்களை கொடுக்க சொன்னார் என்பதற்காக வேண்டி இருந்ததையும் வாரி வழங்கினார்கள். நம்ம அந்த தரத்துக்கு போகணும்னா கூட இருப்பதில் நம்மால் எதை முடிகிறதோ அது எல்லா காலங்களிலும், எல்லா மாதங்களிலும், எல்லா நாட்களிலும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நல்ல அடியார்கள் யாருக்கு நான் மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறேனோ அவர்கள் தான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அடுத்த வார்த்தை பாருங்க, அல்லாஹ் அடுத்து சொல்றான், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களாக, நோன்பு வைக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். பாருங்க, ரமலான் மாசத்துல பரலான நோன்பு கட்டாயம் வச்சே ஆகணும், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் நோன்பு வைக்கிறேனேன்னு சொல்ல முடியாது. இதுல அல்லாஹ் கூடுதலா என்ன சிறப்பு சொல்ல வரான், யாரை சிறப்புப்படுத்துறான் அப்படின்னா, ரமலான் மாதத்தை தாண்டி மாதத்துல 3 நோன்பு, அப்பப்ப திங்கள் வியாழன் நோன்பு, தேவைப்படுகின்ற பொழுது நோன்பு, அந்த அதிகமான நோன்பு வைக்கக்கூடிய பழக்கங்கள். சில பெண்களை பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சில வீடுகளுடைய காக்குசாரை கேட்கும் போது மாதத்துல 10 நாள் நோன்பு, மாதத்தில் 5 நாட்கள் நோன்பு, வாரந்தோறும் 2 நோன்புகள். அப்ப நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் என்பது இது சாதாரணமான பழக்கம் அல்ல, இது ஒரு முஃமினான ஆண்கள் பெண்களுடைய பழக்கமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் வைக்கின்ற நோன்பு உங்கள் இச்சையை அடக்கி வைக்கும், உங்கள் பார்வை கட்டுப்படுத்தும். சொல்லுவாங்க, யாருடைய பார்வை அன்னி பெண்கள் பக்கமாக அதிகமாக செல்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது அமல் நோன்பு வையுங்கள். காரணம், அந்த நோன்பு உங்கள் உள்ளத்தையும் பார்வையும் அது கட்டுப்படுத்தும். அப்ப இது அடுத்த பண்பு. அடுத்த அல்லாஹ் ஆயத்துல அடுத்து சொல்றான் பாருங்க, அந்த ஆயத்திலேயே வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், அந்த முஃமினான அடியார்கள், முஃமினான ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்தவர்களாக இருப்பார்கள். எது ஹலாலோ ஹலால மட்டும்தான் செய்வாங்க. ஒரு ஆணுக்கு தன் மனைவி மட்டும்தான் ஹலாலா, அங்கு மட்டும்தான் தன்னுடைய ஆசை பூர்த்தி செய்வார்கள். ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் மட்டும்தான் ஹலாலா, அந்த இடத்தில் மட்டும்தான் தன்னுடைய ஆசை பூர்த்தி செய்வார்கள். ஒரு ஆண் ஒரு சுய இன்பமோ, ஒரு பெண் சுய இன்பமோ, அல்லது ஒரு ஆணும் ஒரு ஆணோ, ஒரு பெண்ணும் பெண்ணோ, இது போன்ற தவறுகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இது அல்லாஹ் உயர்ந்த குணமாக அல்லாஹ் சொல்கிறான். ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்வான், ரொம்ப அற்புதமான வாசத்துல அல்லாஹ் சொல்லி எல்லாம் முடிப்பான், வஸ்ஸாகிரீன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிரான், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். இந்த வார்த்தையில கவனிங்க, முன்னாடி உள்ள எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி வருது, இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வருது. என்ன வித்தியாசம் கவனிச்சுன்னா நமக்கு தெரியும். வேற எந்த பண்பையுமே அல்லாஹ் அதிகமா செய்வாங்கன்னு சொல்லல. அதிகமா நோன்பு பண்ண வைப்பாங்க, அதிகமா தர்மம் செய்வாங்க, அதிகமா தொழுவாங்கன்னு சொல்லல. குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே வணக்கம் அது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது. இன்னைக்கு இன்னொரு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, திக்ர்ல மட்டும் குறை வைக்காதீங்க, எப்ப வேணாலும் செய்யலாம், நடந்துட்டே செய்யலாம், படுத்துக்கிட்டே செய்யலாம், வண்டி ஓட்டிட்டு செய்யலாம், வேலையா இருக்கிற அப்ப செய்யலாம், அமர்ந்த நிலையில செய்யலாம். அப்ப அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரமே கிடையாது. இப்ப தொழுகுனா கூட சில நேரம் தொழக்கூடாது, நோன்புனா கூட சில நேரம் நோன்பு வைக்க கூடாது. அப்ப ஹஜ்ஜினா கூட அது குறிப்பிட்ட வணக்கம், குர்ஆன்னா கூட சில நேரத்தில் ஓத முடியாது. ஆனால் திக்ர் என்பதை எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹுவை துதிபாட முடியும். வஸ்ஸாகிரீன அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஏன்னா ஒரு மனிதன் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது ஒரு முஃமினான அடியானுடைய உயர்ந்த பண்பில் ஒன்றாக அல்லாஹ் இந்த ஆயத்துடைய கடைசியை சொல்லி முடிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, இந்த கேட்டகரி யாரெல்லாம் இருக்குதோ, இந்த பண்புகள் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், இந்த பண்புடைய மக்களுக்காகத்தான் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், நாளை மறுமையிலே நான் அவர்களுக்காக மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறேன், அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. நாளை மறுமையில மௌத்தான பின்னால ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நாளை கியாமத் நாளில் எழுந்தவுடன் அவர்கள் எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரே பயம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா,
நான் வாழ்க்கையில் எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற பயம்தான். அப்ப இந்த பண்புகளோடு நாம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அடியானை பயப்படாதே, இந்த பண்புகளை உனக்குள் உருவாக்கிக்கொள், உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். வ அத்தலஹும் அஜ்ரன் அஸீமா, அதே போல எண்ணி கொடுக்கிறது இல்ல கூலிய, எண்ணி தரதில்ல கூலிய, நீ நினைத்து பார்க்காத முறையிலே எண்ணில் அடங்காத கூலியை உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் இந்த ஆயத்தில் விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட எல்லா பண்பையும் தன்னுடைய வாழ்நாள் இறுதிக்குள்ளாக எல்லா பண்பையும் பெற்ற மக்களாக வாழக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.